அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகள் விருப்பத்திற்கிணங்க நாம் எண்ணற்ற ஞானிகள் சித்தர் மக்களுடைய நூல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பாசிரியராக இருந்து பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நூலை வாசித்து சொல்லும்படியாக பலர் கேட்டிருந்தார்கள். சில தினங்களுக்கு முன்பு கமல்நாத் என்கிற சகோதரர் இந்த நூலுக்கான மின் நூலையும் நமக்கு அனுப்பியிருந்தார். இது சைவ வேதாந்தத்தை சொல்லக்கூடிய நல்ல நூலாக இருக்கிறது. இதற்கு விளக்குரையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் சற்று புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கின்றன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், மனம் இருந்தால் இந்த நூலை எங்களுக்காக வாசித்து சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார். இதற்கு முன்பு பலர் இந்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நூலை வாசிக்க சொல்லி கேட்டிருந்தார்கள். வேறு பலர் கைவல்ய நவநீதம் என்கிற நூலை வாசிக்கும்படியாகவும் கேட்டிருந்தார்கள். இந்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நூலை வாசிக்கும்படியாகவும் அதிலே நல்ல பல கருத்துக்கள் இருப்பதாகவும் ரமண மகரிஷி தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. திரு அருட்பிரகாச வள்ளலார் இளம்பிராயம் முதலாகவே தேர்ந்த தமிழ் புலமை பெற்றவராக இருந்தார். சதா சர்வ காலமும் மகான்கள் ஞானிகளுடைய நூல்களை வாசிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார். பொதுவாக ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் அந்த பழக்கம் சார்ந்தே நம்முடைய மன ஓட்டம் என்பது இருக்கும். தொடர்ச்சியாக தமிழ் அறிஞர்களுடைய பாடல்களை வாசித்து வரக்கூடிய ஒருவர் நாளடைவில் கவித்துவம் மிக்கவராகவும் மாறிவிடுவார். எவர் தன்னை அரவணைத்தாலும் அவரை அரவணைத்துக் கொள்ளும் பாங்கு தமிழுக்குரியது. பிற மொழியாளர்களும் கூட தமிழை வாசிக்கும் போது தங்களை அறியாமலேயே தமிழுக்குள்ளே கரைந்து போயிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. வள்ளல் பெருமகனார் தான் வாழ்ந்திருந்த காலத்திலே 3 நூல்களை பதிப்பித்தார் என்று சொல்லுகிறார்கள். 1851ஆம் ஆண்டு இந்த ஒளிவில் ஒடுக்கம் என்ற நூலை பதிப்பித்ததாகவும், 1855ஆம் ஆண்டு தொண்டமண்டல சதகம் என்கிற நூலை பதிப்பித்ததாகவும், 1857ஆம் ஆண்டு சின்மய தீபிகை என்கிற நூலை பதிப்பித்ததாகவும் வள்ளல் பெருமகனாருடைய வாழ்க்கை குறிப்பிலே சொல்லி இருக்கிறார்கள். இந்த நூல், அதாவது ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நூல், கண்ணுடைய வள்ளல் என்று அழைக்கப்பட்ட ஒரு மகா ஞானியால் இயற்றப்பட்டது. இந்த நூலிலே பிழை திருத்தம் செய்யும்படியாக வள்ளல் பெருமகனாரிடம் கேட்டார்கள். அதை பார்த்த வள்ளல் பெருமகனார், இதில் ஏதும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே தெளிவாக இருக்கிறது என்று கூறி அருளினார்கள். இந்த நூலை திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் என்பவர் உரை செய்திருக்கிறார். இந்த உரை சரியாகவே இருக்கிறது. இதிலே நாம் பெரிதாக எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதை அப்படியே நாம் வெளியிடலாம் என்று வள்ளல் பெருமகனார் அருளி செய்தார்கள். வள்ளல் பெருமகனார் ஞானியாக மாத்திரமல்லாது நூலாசிரியராய், ஞான ஆசிரியராய், சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்திருக்கிறார். ஞானம் பெறுவதற்கு முன்பு வள்ளல் பெருமகனார் மிகுந்த பக்தி பூண்டவராக இருந்திருக்கிறார். முருகக் கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டவராகவும் வள்ளல் பெருமகனார் இருந்திருக்கிறார். வள்ளல் பெருமகனாருடைய வாழ்க்கை காலத்திலே பற்பல மேடு பள்ளங்களை சந்தித்திருக்கிறார். இளம் பிராயத்திலே ஒரு விதமான கொள்கையை கொண்டிருந்த வள்ளல் பெருமகனார் அறிவு முதிர்ச்சி ஏற்பட்டு ஞானத்தை பெற்ற போது
இதுகாரும் தான் கொண்டிருந்த கொள்கைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டார். இதுவரையிலும் எனக்கு சற்று அற்ப அறிவாக இருந்தது. இப்போது ஞானம் வந்தான பிறகு எது சரி எது தவறு என்பதை விளங்கி கொண்டு விட்டேன் என்று வள்ளல் பெருமகனாரே சொல்லியிருக்கிறார். ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசிப்பதை பொறுத்தவரையிலும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதிலும் திரு அருட்பிரகாச வள்ளலாருடைய நூல்களை வாசிக்கும் போது மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டியிருக்கிறது. காரணம், பல நுணுக்கங்களை தன்னுடைய நூல்களிலே வள்ளல் பெருமகனார் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அத்துணை எளிதில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் விளங்கி கொண்டு விட முடியாது. அவரவர் நிலைக்கேற்ப அவரவர் அறிவுத்திறனுக்கேற்ப பொருள் கொள்ள முடியும். வள்ளல் பெருமகனாருடைய கூற்றுக்கள் முற்றுமுதலாக எல்லோராலும் அறிந்துவிடக்கூடியவை அல்ல. ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகள் மிகவும் ஆழ்ந்த பொருள் கொண்டவை. இந்த ஒழிவில் ஒடுக்கம் என்கிற நூலிலே பல ஞானம் சம்பந்தமான கருத்துக்கள் இருக்கின்றன. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே இவற்றை பார்க்கும் போது சகோதர சகோதரிகள் நன்கு விளங்கி கொண்டு விட முடியும். நம்முடைய வலையொலியிலே பார்வையாளர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்ட காரணத்தால் இதுவரையிலும் வந்து கொண்டிருக்கக்கூடிய பதிவுகள், குறிப்பாக திருமந்திரம், யோக வாசிஷ்டம், சித்தவேதத்தின் 2வது பதிப்பு, இவைகளை நிறைவு செய்தான பிறகு பதிவுகள் செய்வதை நிறுத்தி கொண்டு விடலாம் என்றே கருதியிருந்தேன். ஆனால் நான் நினைத்ததை காட்டிலும் தானாகவே ஏதேதோ நடந்து கொண்டிருக்கிறது. என்னை கரம் பற்றி அழைத்துச் சென்று இந்த உடல் வாழ்வில் என்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் என்னுள்ளிருந்து என்னை ஆட்டுவிக்கிறார். காற்றடிக்கும் திசையிலே பறந்து செல்லக்கூடிய காகிதம் போல அடியேன் பறந்தபடியாக இருக்கிறேன். போதும் விலகிவிடலாம் என்று நினைத்தாலும் கூட சகோதர சகோதரிகள் தங்கள் அன்பு சங்கிலியால் அடியேனை கட்டி வைத்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் நம்முடைய பதிவுகளுக்கு ஊக்கம் தரும் விதமாக பொருளும் தந்து நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான சகோதர சகோதரிகளுடைய அன்பிற்கிணங்க மீண்டும் ஒரு புதிய பதிவை ஒளிவில் ஒடுக்கம் என்கிற இந்த நூலிலே உங்களோடு பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக காணப்படுகிறது. முடிந்த வரையிலும் பயணிப்போம், வருவதை வாசிப்போம். இந்த நூலிலே சிறப்பு பாயிரமாக, அதாவது இந்த நூலின் மேன்மையை பற்றி வள்ளல் பெருமகனார் எழுதிய பாடல் முதல் பாடலாக நாம் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளன் மனத்தாள் தலைமேல் வைத்து உரைத்தான். உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனை அன்பரெல்லாம் உண்ண ஒழிவில் ஒடுக்க நூல் போர்ந்து. அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்த சைவ குருமார்கள் அன்றைய காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த சமண துறவிகளோடு வாதங்களை செய்தும் பற்பல விதமான தர்க்கங்களை செய்தும் சைவ நெறியை அழிந்து விடாதபடியாக காக்கும் பணியை செய்து வந்தார்கள். அந்த வகையிலே திரு ஞானசம்பந்த பெருமான் பற்பல அறிவு ஜீவிகளாக தங்களை காட்டிக் கொண்டவர்களை எல்லாம் வாதத்திலே வென்று சைவ நெறியை நிலைநாட்டினார்கள். அதை குறிக்கும் விதமாகவே வாதத்தில் வென்ற சம்பந்தர் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஞானசம்பந்தர் பெருமானை வள்ளல் என்றே பெருமகனார் குறிப்பிடுகிறார்.
வள்ளல் என்று நாம் யாரை சொல்லுகிறோம்? தன்னிடம் இருப்பதை இறப்பவர்க்கு எவ்விதமான தடையுமின்றி கொடுப்பவர்கள் வள்ளல்கள். ஆனால் இங்கே மற்றவர்கள் கேட்காமல் இருந்த போதும் தன்னிடம் இருப்பதை வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து வலுவிலே கொடுக்கக்கூடிய வள்ளல்களாகவே ஞானிகள் திகழ்ந்திருக்கிறார்கள். தன்னிடம் இருப்பதை கேட்டவருக்கு தர வேண்டும் என்றில்லாமல் கேளாதிருக்கும் போதும் கூட வலுவிலே சென்று அவர்களுக்கு உதவக்கூடிய நன்னெஞ்சை கொண்டிருந்தார்கள் நம் முன்னோர்கள். அப்படிப்பட்டவர்களிலே தலையாய பேராளராக திரு ஞானசம்பந்த பெருமான் திகழ்ந்தார் என்று சொல்லுவது உண்டு. சுப்பிரமணியர் தான் திருஞான சம்பந்தராக அவதரித்தார் என்று சொல்பவர்களும் உண்டு. இளம்பிராயத்திலேயே அன்னை பராசக்தியின் திருமுலைப்பாலை உண்டு ஞானத்தை முழுமையாக அடைந்துவிட்ட திரு ஞான சம்பந்த பெருமான் இன்று நாம் வாழ்ந்திருக்கும் உலகிலே ஒழுக்க நெறி சார்ந்து வாழ்ந்திருந்து சிவநெறி வழுவாது வாழும்படிக்கு திருப்பாடல்களை பாடி அருளினார்கள். திருத்தலங்கள் தோறும் சென்று எந்த ஈசனை பாடி பரவினார்கள். ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு நாயனாரோடு இணைந்து பலகாலம் பயணித்திருந்தார் என்பதையும் ஞானசம்பந்தர் மற்றும் நாவுக்கரசர் சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதங்களிலே இருந்து நம்மால் காண முடிகிறது. மிகப்பெரிய ஆன்மீக ரகசியங்களை எல்லாம் வெளிப்படையாக சொன்ன காரணத்தால் திரு ஞானசம்பந்த பெருமானை வள்ளல் பெருமான் என்றே இந்த ஒரு அருட்பெரும் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த மனித உடலுக்குள்ளே ஒரு தேன் இருக்கிறது. இந்த தேனை அமிர்தம் என்று குறிப்பிடுவார்கள். அது நமது சிரத்திற்குள்ளே இருக்கிறது. இந்த அமிர்தம் என்கிற தேன் ஒவ்வொரு நாளுடைய உடல் இயக்கத்திற்காகவும் மெல்ல மெல்ல இறங்கி வந்து அழிந்து கொண்டிருக்கிறது. மலை போல செல்வம் இருந்தாலும் அதை பெருக்கும் காரியத்தை செய்யாமல் அதை செலவழித்தபடியாக இருந்தால் அது அழிந்து போகும் என்று நம்முடைய முன்னோர் சொல்வார்கள். குந்தி தின்றால் கொன்றும் மாழும் என்று. கொன்று போல செல்வத்தை திரட்டு வைத்திருந்தாலும் அதை கொண்டு மேலும் நற்காரியங்களை செய்து செல்வத்தை பெருக்கும் காரியத்தை செய்யாது போய்விட்டால் அது காலகோட்டத்திலே அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். அதுபோல நமது சிரத்திற்குள்ளே இருந்த அமிர்தம் என்பது தேனாக இருந்தது. அது மெல்ல மெல்ல அழிந்து போய்கொண்டிருந்தது. அழிந்து போவதோடு மாத்திரமல்லாது ஒழிந்தும் போய்விட்டது. தேகத்தை விட்டு ஒழிந்தும் போய்விட்டது. முற்று முதலாக தேகத்திற்குள்ளே இருந்த இந்த அமிர்தம் என்பது ஒழிந்து போய்விட்டால் மரணம் என்பது சம்பவிக்கும். ஆனால் ஒழிந்து போகக்கூடிய அந்த ஆற்றலை ஒழிந்து போக விடாமல் தடுத்து தன்னகத்தை நிறுத்தி தெளிந்து கொண்டிருக்கும், வழிந்து கொண்டிருக்கும், அழிந்து கொண்டிருக்கும் ஜீவசக்தியாகி வாயுவை சிரத்தினுள்ளே செலுத்தி ஜீவனோடு அதை கலக்க வைக்கக்கூடிய காரியத்தை செய்தால் மரணம் இல்லை. ஒளிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அமிர்தத்தை ஒளிந்து விடாதபடியாக தடுத்து நிறுத்தி ஒடுக்கக்கூடிய இந்த நல்ல நூலை பல ஞானிகள் ஆராய்ந்து பார்த்து இது சரி என்று ஒப்புக்கொண்ட நூலை இன்று பதிப்பிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்ததற்காக நான் பெருமையுறுகிறேன் என்று வள்ளல் பெருமகனார் இத்திருப்பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த நூலின் முதல் பாடல் வேத ஆகம பௌரி வீசும் கடாச நிலை ஆதார வேற்பில் அபிடேகம் போதத்து இருளில் எழு பானு எனது ஒளிவில் இன்ப கருணை பொழிவான் எடுத்த கை. உலகம் உறங்கும் கால் இருளிலே மூழ்கி கிடக்கிறது. நட்சத்திரங்களும் இல்லாத, சந்திரனும் இல்லாத கருமை படர்ந்த காரிருள் வேளையிலே இருக்கும் ஒருவன் வெளிச்சம் வந்து விடாதா, காட்சிகள் கற்பனாகி விடாதா என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலே மனத்திற்கு ஆறுதல் தரும்படியாக கிழக்கிலே செங்கதிரோன் தகதகத்து எழுந்து வருகிறான். கதிரவன் பிரகாசம் வந்த போது இதுவரையிலும் இருளிலே மறைந்திருந்த உலகம் ஆனந்தித்து மகிழ்கிறது.
உயிர்க்குலங்கள் வேகமாக இயங்க ஆரம்பிக்கின்றன, இறை தேடி பயணிக்க ஆரம்பிக்கின்றன. அதுபோல மனிதர்கள் மனத்திற்குள்ளே அந்தகாரமாக, காரிருளாக அறியாமை என்கிற மாயை இருக்கிறது. இந்த அறியாமை என்கிற மாயையிலே இருந்து, இந்த உலக மாயை என்கிற இருளிலே இருந்து நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு பராபரம் பற்பல விதத்திலே தன் பிரகாசத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. 6 ஆதாரங்களை கடந்து சிரத்தின் உள்ளே பயணித்து சிதாகாச பெருவெளியிலே பராபரத்தை ஒன்றி நிற்கும்படியான நிலையை பெறுவதற்காகவே இந்த யோக வாழ்க்கை. இதை இத்திருப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார். அபிடேகம் செய்ய வேண்டும். உடல் முழுவதும் இருக்கும் வியர்வை துவாரங்கள் வழியாக யோகம் பயிலக்கூடிய ஒருவர் பிரபஞ்ச பேராற்றலை ஈர்த்து தன் முதுகுத்தண்டு வழியாக மேலேற்றி சிரத்தின் உள்ளே இருக்கும் ஜீவனிலையை கொண்டு போய் அபிடேகம் செய்கிறது. யோகம் பயிலும் போது இதுதான் ஜெகத்திற்குள்ளே நிகழ்கிறது. இந்த அபிடேகம் நடக்கும் போது பிரகாசம் என்பது ஏற்படுகிறது. அந்த பிரகாசத்தை காரிருள் சூழ்ந்திருந்த போது கதிரவன் உதயம் எப்படி ஆனந்தத்தை கொடுத்ததோ அதுபோன்ற ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதாக இத்திருப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார். தன் இழப்பை என்ன கற்று சாதிப்பான் சத்குருவான் மண்ணு வெறும் சீய மதையானை தன் நடை மேல் சொற்பனத்தே தோன்றி துடிப்பற்று கேவலமாய் நிற்பது போல் பாராண்டினேன். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எண்ணற்ற நூல்களை கற்கிறோம். எண்ணற கற்று எழுத்தர வாசித்தாலும் தன்னுள்ளே இருக்கும் அகம்பாவம் அறக்கல்லாதவன் கல்லாதவன் என்றே கருதப்படுவான். நாம் கற்ற கல்வி எப்படி நம்மை பக்குவப்படுத்துகிறது என்பதை பொறுத்தே அந்த கல்வி தகும் தகாது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். உலகியல் சார்ந்த நாம் எத்தனையோ கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். பள்ளி படிப்பை படிக்கும் மாணவர்களுக்கு எண்ணற்ற நூல்கள் கொடுக்கப்படுகின்றன. அன்றைய நாளிலே நம்முடைய முன்னோர்கள் தமக்கு முன்பு வாழ்ந்திருந்த தமிழ் புலமை கொண்டு தகைமை சார்ந்து வாழ்ந்திருந்த பெரியவர்களுடைய உபதேசங்களை நூல்களாக வாசித்தார்கள். ஆனால் இந்நாட்களிலே கயமை குணம் கொண்டவர்கள் தவறானவர்களையும் கூட மேன்மையானவர்களாக சித்தரித்து இன்றைய மாணவர்கள் கற்கும் கல்வியிலே திணித்து விட்டார்கள். உண்மை ஞானம் என்பது போய் பொய்யும் புரட்டும் திணிக்கப்பட்டு வருகிறது. உலகின் தலை சிறந்த மூத்த குடியாகிய தமிழ் குடியின் பெருமைகளை சிதைக்கும்படியாக வன்மை கொண்டவர்கள் வன்மத்தோடு பற்பலவற்றை திணித்து தமிழின் பெருமையை தழைத்தோங்க விடாதபடியாக அழித்தொழிக்கும் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எதை சாதிக்க நினைக்கிறார்கள்? இவர்கள் எதைத்தான் சாதித்துவிடப் போகிறார்கள்? இதை செய்தாலும் நீங்கள் இறந்துதான் போகப் போகிறீர்கள். உங்களுடைய இழப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் எதையெல்லாம் கல்வி என்று கற்றுக்கொண்டிருக்கிறீர்களே, இது தகுமா தகாதா என்று என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? சத்குருவின் ஆசி இல்லாது ஞானத்தை பெற்றுவிட முடியாது. கனவிலே மத யானை தோன்றி நமக்கு அச்சுறுத்தலை கொடுக்கிறது என்றால் அஞ்சுகிறோம், நடுங்குகிறோம். கண் விழித்த போது அது கனவு என்று தெரிந்தான பிறகு மனதிலே இருந்த பதட்டம் நீங்குகிறது. ஆனால் கனவிலே கண்ட யானை நமக்கு கொடுத்த துன்பம் உண்மை என்று கருதி நனவிலேயும் புலம்பிக் கொண்டிருப்பவன் தோற்று போனவனாகிறான். கனவு எது, நனவு எது? நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை சொற்பன வாழ்க்கை என்றே மகான்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம், நேற்று நடந்ததை இன்று நம்மால் மீள்பார்வை செய்து பார்க்க இயலாது. கடந்துவிட்ட வினாடிகள், கடந்துவிட்ட நிமிடங்கள், கடந்துவிட்ட நாளிகைகள் கடந்தவைதான். அவற்றை மீட்டமைக்க முடியாது. இழந்த நாள் இழந்ததுதான், இழந்த நேரம் இழந்ததுதான்.
அப்படி இருக்கும் போது எதுவுமே நம் கையில் இல்லை. நேற்று நம்மிடம் இல்லை, இன்று நம்மிடம் இல்லை, நாளை என்பதும் நம்மிடம் இருக்கப் போவதில்லை. பராபரம் தன் விருப்பத்தின் பேரிலே நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பராபரத்தின் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு நம்மால் யாதொரு காரியத்தையும் செய்துவிட இயலாது. உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு தடுமாற்றம் தான் ஏற்படச் செய்யும். இந்த உலகம் மாயை, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கண்டதெல்லாம் மாயை என்று எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது மாத்திரமே நமக்கு உண்மையின் வெளிப்பாடு என்பது தெரிய வரும். உலகில் சார்ந்து கற்கக்கூடிய கல்விகள் ஏதோ ஜீவனத்திற்கு பயன்படுமே அல்லாது அது மாறாதிருக்கும் மார்க்கத்தை காட்டிக் கொடுக்காது. மரணத்தை வெல்ல படிக்கக்கூடிய படிப்புத்தான் உண்மையான படிப்பு என்பதே நம்முடைய முன்னோர்களின் கூற்றாக இருக்கிறது. கனுடைய வள்ளல் தன்னுடைய இந்த நூலிலே இதைத்தான் சொல்ல முற்படுகிறார். நீ என்ன கற்கிறாய் என்பதிலே கவனமாக இரு. நீ கற்ற கல்வி உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் மேன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். பிறவி பெருந்தலையிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுத்து கற்பதுதான் அறிவுடைமை என்று சொல்லுகிறார். நாம் கற்கும் கல்வி இகபரம் ஆகிய இரண்டிற்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் சத்குருமார்களால் வழிகாட்டப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட நூல்களைத்தான் வாசிக்க வேண்டும் என்பது கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்கிற வள்ளுவ பெருந்தகின் வாக்கிற்கிணங்க அடியேன் இந்த நூல்களை வாசித்து சொல்லும் போது சொற்குற்றம் பொருட்குற்றம் ஏற்பட்டிருந்தால் அவற்றை தகைமிசால் தமிழ் சான்றோர்கள் பொறுத்து நல்லவற்றை கொண்டு அல்லவற்றை தள்ளி ஆக்கமும் ஊக்கமும் தந்து நம்மை ஆதரிக்கும்படியாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.